இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார், எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, பட்டணங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களோட குரல்களை கேட்க அவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். உங்களோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை நன்மைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இயேசுவே எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் இங்கே எனக்கு நன்மை செய்யுங்க, எங்களை தொடுங்க ஆண்டவர், எங்களோடு கூட இருங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆச்சரியமாக நடத்துகிற தேவன். நான் அநேக நாட்களில் பூரிப்பாக ஆச்சரியமாக யோசித்த நாள் கொண்டு ஆண்டவர் இப்படியே நம்மளை நடத்தி கொண்டு வருகிறாருன்னு சொல்லி ஆச்சரியமாக நான் யோசிச்சிருக்கிறேன். கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இது மதம் மாற்றுறதோ அப்படியும் இல்லை. ஆண்டவரை நான் ருசிச்சிருக்கேன். நான் ருசித்த உணவை நான் உங்களுக்கு நான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த எல்லா ஜனங்களும் இதை இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்ட தெய்வம், தெய்வங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் சொல்ல அளவில்லாத ஒரு வார்த்தையே இல்லை. அவரை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. பெரிய தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வம். அவர் யாரையும் புண்படுத்துகிறவர் இல்லை. புண்படுத்தி என்னை வேண்டுவது சொல்லுவது விருப்பப்படுகிற தெய்வமும் உள்ளவர். அவர் வல்லமை உள்ள தெய்வம், பராக்கிரமசாலி, அவர் ஆச்சரியமிக்க தெய்வம். இயேசு என்னை கூப்பிட்டு பாருங்கள், அற்புதங்களை செய்வார். கற்பத்தின் கனி இல்லையா, திருமண நாட்கள் பின் தங்கி போயிட்டுருக்கோம், ஆண்டவர் கட்டாயம் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கூப்பிட்டு பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லா மனிதருக்கும் பொதுவான தெய்வம், யார் கூப்பிட்டாலும் குரல் கொடுக்குற தெய்வம், பேசுகிற தெய்வம், அவர் உங்கள் மத்தியில் விழாவ வருகிற தெய்வம். கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆமாம்.